தாய் என்பவள் வயிறு பார்ப்பாள், மனைவி என்பவள் பை பார்ப்பாள் என்பார்கள். எல்லோரும் அல்ல ஒரு கதைக்கு சொல்வார்கள். நீங்க இப்பயும் போங்க, நீங்க கல்யாணம் முடிச்சு உங்களுக்கு பெரிய பிள்ளை, உங்களுக்கே பிள்ளைகள் இருக்கும், அவர்களுக்கே கல்யாணம் முடிச்சு பிள்ளைகள் இருக்கும். உம்மாட்ட போங்க, உம்மா இருக்கிற வீட்டுக்கு போங்க. உம்மா உடனடியா கேட்பா, மகன் என்னவாப்பா சாப்பிட்டா நீந்தான் கேட்பா. முதலாவது தாய் கேட்கிற வார்த்தை என்ன தெரியுமா? என்ன தின்னீங்க வாப்பான்னு தான் கேட்பா. இதே நேரம் வேற யார்கிட்டையும் போனா டீயை ஊத்துங்க, கோப்பியை கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா உம்மா வந்து தலையை தடாவி, என்னடா நீ திண்டா, ஏன் நீ காலையில சாப்பிடாம வந்தீங்க பாரு, அல்சர் அதெல்லாம் வந்துடும் சொல்றாங்க தானே, சாப்பிட வேண்டியதுதானே மகன், வீட்டுல சாப்பாடு இல்லையா என்று சொல்லிட்டு அப்ப கூட குடுகுடு என்று எங்கேயாவது ஒரு ஓட்டை பானை இருக்கும், அதுக்குள்ள ஓடிப்பை யாராவது கொடுத்த பிஸ்கட் அல்லது யாராவது கொடுத்த பலகாரம் இருக்கும். அதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கும் எங்களுக்கு தந்து அதை நாங்கள் சாப்பிடுகிற போது அவர் ருசித்து ருசித்து பார்த்து கொண்டிருப்பவர் தான் தாய், அதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் தான் தந்தை. இந்த உறவுகள் மரணித்து விட்டால் மரணத்துக்கு பின்னர் கண்ணீர் சிந்தி அவர்களை பற்றி கவலைப்படுவது என்பது எந்த அளவுக்கு நியாயம் என்று தெரியாது. ஆனால் உலகத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கிற நேரத்திலே எங்களால் என்ன அவர்களுக்கு செய்ய முடியுமோ அதை செய்து, எங்களால் எப்படி அவர்களை பார்க்க முடியுமோ அப்படி பார்த்துவிட்டு இந்த உலகத்தில் அவர்களை நாங்கள் கபர்களிலே வைத்தால் ஒரு அளவு எங்களுடைய உள்ளங்கள் நிம்மதியாக இருக்கும்.